இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். ஆண்டவர் நம்முடைய குறைகளை எப்படி மூடுறார் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நான் பேச விரும்புறேன். நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். நாம எவ்வளோதான் சரியானதை செய்ய விரும்பினாலும், ஆண்டவரோட ஸ்டாண்டர்ட் படி இருக்கணும்னு முயற்சி செஞ்சாலும், அவரோட வார்த்தையின்படி, அவரோட சித்தத்தின்படி நடக்கணும்னு முயற்சி செஞ்சாலும், பரிசுத்தமான, குற்றமில்லாத, நேர்மையான வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சாலும், இப்படி பல விஷயங்களை செஞ்சு நீதிமானா இருக்க நம்ம முயற்சி செஞ்சாலும், கடைசியா பார்த்தா நீங்களும் நானும் சாதாரண மனுஷங்க தான். மனுஷனோட வீழ்ச்சியின் தன்மையினால, ஆதாமின் தன்மை நமக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம பூமியில இருக்கிற வரைக்கும் தொடர்ச்சியா நமக்கு நம்மளோட ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையே ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யுன்றத மறந்துடக்கூடாது. மனுஷங்க அப்படின்னாலே சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். நாம பூரணமானவங்க கிடையாது. நாம குற்றங்கள் செய்றோம். அதுதான் மனித இயல்பு. அத விஷயத்த நான் முன்னாடியும் பேசியிருக்கிறேன். கானா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்ட அந்த நிகழ்வை நம்ம எடுத்துப்போம். அதுல கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், அதுல ஒரு மனித தவறு இருந்தது. என்னது அது? சரியான திட்டமிடல் அங்க இல்ல. இத்தனை பேருக்கு நாம பரிமாறணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி தயார் பண்ணியிருக்கணும். சரியா எத்தனை பேர் வருவாங்கன்னு ஒருவேளை சொல்ல முடியாது. ஆனாலும் இத்தனை பேர் வரலான்னு கணக்கு செஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி திராட்சரசம் தயார் செஞ்சிருக்கணும். அத சரியா அவங்க திட்டமிடல. அல்லது பரிமாறுறதுல தவறு நடந்திருக்கலாம். முதல்ல நிறைய திராட்சரசம் ஒவ்வொருத்தருக்கும் அதிகமா பரிமாறி இருக்கலாம். அதனால பின்னால வந்தவங்களுக்கு இல்லாம போயிருக்கலாம். எப்படியோ திட்டமிடல் அல்லது கடைசி பந்தி வரைக்கும் திராட்சரசத்தை பரிமாற தெரியாம போனது அப்படின்னு எதுவானாலும் அது மனித தவறுதான். இயேசு இந்த சம்பவத்துக்குள்ள வர்றாரு. அங்க பாருங்க, இயேசு இது உங்களோட தவறுதான், சரியா திட்டமிட்டிருக்க வேண்டாமா, நான் அற்புதம்லாம் செய்ய போறதில்ல அப்படின்னு அவர் சொல்லல. முக்கியமான ஒரு சத்தியத்தை இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். உங்களோட இருதயம் சரியானதை செய்ய விரும்பினாலும், ஆண்டவரோட சித்தத்தை செய்ய நீங்க விரும்பினாலும், நாம மனுஷங்க தானே, நம்ம தவறுகள் செஞ்சிடுறோம். அப்படி நம்ம தவறுகள் செஞ்சிட்டப்ப நாமளே யோசிப்போம், இல்ல ஆண்டவர் இதுல தலையிட மாட்டாரு, ஆண்டவர் தலையிட்டு அற்புதம் செய்யறதுக்கு நான் எந்த விதத்திலும் தகுதியானவ இல்ல, ஏன்னா தவறு செஞ்சதுன்னா அப்படின்னு யோசிப்போம். ஆனா இங்க பாருங்க, இயேசு அப்படி நடந்துக்கல. உங்களோட தவற நான் ஊருக்கு காட்ட போறேன், உங்களோட தவறு தானே இது, நீங்களே சமாளிங்க, நான் தலையிட மாட்டேன் அப்படின்னுலாம் இயேசு சொல்லல. அதே நேரத்துல இன்னொரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதத்தை பெறும்போது மக்கள் இன்னொரு விளிம்புக்கு போயிடுறாங்க. சரியான நேரத்துல நடக்குங்க அது, நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆண்டவரோட நேரத்து மேல விசுவாசம் வைக்க வேண்டிய சூழல் இருக்கத்தான் செய்து ஒத்துக்கிறேன். ஆனா இந்த குறிப்பிட்ட சூழல்ல கல்யாண விழா முடிஞ்சதுக்கு பிறகு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாருன்னு சொன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிருக்கும். விஷயம் தெரிஞ்சு மக்கள் எல்லாரும் பந்தியில திராட்சரசம் இல்ல, நம்ம போயிடலாம் அப்படின்னு கிளம்பின பிறகு ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமா மாத்தி இருந்தா எந்த பயனும் அதனால இல்ல. ஐயோ அவங்க சரியா திட்டம் பண்ணல, தவறு பண்ணிட்டாங்க, திராட்சரசம் காலியா போயிருச்சு அப்படின்னு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு அசிங்கப்பட்ட பிறகு ஆண்டவர் அற்புதம் செஞ்சு எந்த பயனும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம தவறுகள் செஞ்சிருந்தாலும் கூட நம்மோட தவறுகளை ஆண்டவர் உடனே தலையிட்டு அதை மூட வேண்டிய சூழல் இருக்குதுன்னு சொல்றேன். அதத்தான் ஆண்டவர் இந்த கல்யாண வீட்டுல ரொம்ப அழகா செஞ்சாரு. கல்வாரி சிலுவையில ஆண்டவர் செஞ்சு முடிச்சதுனால, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கடைசி சொட்டு ரத்தம் வர சிந்தினதுனால, எல்லா பாவம், எல்லா குறை, எல்லா பலவீனம், எல்லா தவறுகள், ஒருவேளை அதை நீங்க தெரிஞ்சே செஞ்சிருந்தாலும் அதை எல்லாத்தையும் அவர் மூடிட்டாரு. இயேசு அவரோட ரத்தம் உங்களை சுத்திகரிச்சிருக்கு, உங்களை முழுசும் மூடி இருக்கு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தலையிடுவாரு. நீங்க அதுக்கு தகுதியானவங்க தான். ஏன்னா அவர் உங்க மேல அதிக அன்பா இருக்கிறாரு. நீங்களும் நானும் பூரணமான நபர்கள் அப்படின்றதுனால இல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில அவர் பூரணமா செஞ்சு முடிச்ச பூரணரான அவர் இருக்கிறதுனால அவரோட பார்வையில நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கிறோம்.
அதனால தான் நாம ஆண்டவருக்கு முன்னால நிக்கிற அதிகாரம் பெற்றிருக்கிறோம். நீங்க தவறுகள் செஞ்சிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆமா ஆண்டவரே, தவறு என் மேல தான். நான் சரியா திட்டமிடல. நான் இத சரியா செய்யல. நான் இத சிறப்பா செஞ்சிருக்க முடியும். ஆனா இப்ப என்னால எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. நீங்க காலம் கடந்து அற்புதம் செஞ்சு எந்த பயனும் இல்ல. இப்பவே செய்யுங்க. உங்களோட கரம் எனக்கு இப்பவே தேவை அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் அன்பான தெய்வம். நீங்க அவர நோக்கி பார்க்கிறப்ப, அவர் உங்கள அவமானப்பட விடமாட்டாரு. நீங்க அவர நோக்கி பார்க்கிறப்ப, உங்க தவறுகள உலகுக்கு வெளியரங்கமாக்க மாட்டாரு. உங்கள அசிங்கப்பட விட மாட்டாரு. அவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. உங்களோட குறைகள அவர் மூடப் போறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்த அவர் செய்வாரு. இந்த மக்கள் தவறு செஞ்சாங்க தான். ஆனாலும் விழாவுக்கு தலைவனா இருக்கிறவன் அவங்கள வந்து பாராட்டினான். எல்லாரும் முதல்ல நல்ல ரசத்த குடுத்து, கடைசியா ருசி குறைஞ்சத குடுப்பாங்க. ஆனா நீ கடைசி வரை நல்ல ரசத்த வச்சிருந்தியேன்னு பாராட்டுனாங்க. நீங்க தவறு செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர நோக்கி பார்க்கிறப்ப, அவர் அற்புதம் செய்வாரு. உலகம் உங்க வாழ்க்கைய திரும்பி பார்க்கும். உங்கள கேலி பண்ண வேண்டிய மக்கள், "நீ சரியா திட்டம் பண்ண மாட்டியா?" அப்படின்னெல்லாம் விமர்சனம் பண்ண வேண்டிய அதே ஜனங்கள் உங்கள பாராட்டுவாங்க. ஆண்டவர் அத உங்க வாழ்க்கையில செய்வாரு. ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க. ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்றத செய்யுங்க. அவர் செய்றது உங்கள ஆச்சரியப்பட வைக்கும். ஆமென். காட் பிளெஸ் யூ. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட YouTube சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணிய உங்களோட நிதி ஆதரவு மூலமாவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.